நான்காவது ஸ்கந்தத்தில் 30வது அத்தியாயம். நம்ம எதில் விட்டுட்டோம்னா, அதாவது எதில் முடித்தோன்னா 29ல் புரஞ்சனோபாக்கியானமெல்லாம் பண்ணியாச்சு. பிரச்சேதஸ்க்கு பகவான் என்ன இப்போ வரம் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரச்சேதஸ் உங்களுக்கு தெரியும், 10 பேர் இல்லையா? பிராச்சீன பர்ஹிஷினுடைய குழந்தைகள் பிரச்சேதஸ். இதெல்லாம் நீங்கள் சொல்ல தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அதை சொல்லி பார்த்துக்கோங்க அடிக்கடி. அது மாதிரி இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டால் கூட, ஃபேமிலி ட்ரீ போட்டால் கூட எடுத்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அது மனசில் பதியும். அந்த கேரக்டர்ஸ்லாம் நிறைய பெயர்கள் வர்றதுனால ராதேகிருஷ்ணா அது உங்களுக்கு அப்போ தான் அது புரியும். சரியா? அடிச்சா இப்போ விதுரர் என்ன கேட்குறாருன்னா, பிரச்சேதஸ் இந்த மாதிரி ருத்ரகீதையெல்லாம் சொன்னாலே இதெல்லாம் பண்ணாலே முக்தி அடைந்தார்களா என்ன, அவர்களுடைய சரிதத்தை இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த பிரச்சேதசனுடைய சரிதம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பட்டத்திரி ஒரு லாஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார், வனங்களுடைய மகளை பெற்று மணந்து கொண்டார்கள் அப்படின்னு. அது எப்படி வனத்துக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குமான்னு நம்ம கூட கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி அந்த பெண் குழந்தை வந்ததுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இந்த பிரச்சேதம் முடிய போகிறது. இவன் என்ன பண்ண, ரொம்ப அழகாக பகவான் அப்படி காட்சி கொடுத்தாரான். அதில் நமக்கும் எலேட்டட் மைண்ட் இருக்கவாளுக்கும் தான் வித்தியாசம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 10,000 வருஷம் தபஸ் பண்ணுறா. அவள் எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பா. நம்ம கொஞ்சம் டயர்டானவனே சாப்பிட்டா போகிறோம் படுத்தா போகிறோன்றக்கே 10,000 வருடங்கள் அவர்கள் தபஸ் பண்ணிருக்கா. ஆனால் அவர்களுக்கு அந்த வருத்தமே இல்லை. இதுக்கு உண்டான போனஸ் இன்னைக்கு கிடைக்க போகிறது. அவர்கள் எத்தனை லட்சம் வருடங்கள் அவர்கள் ஆட்சி புரிய போகிறான்றது கிடைக்க போகிறது. இப்போ நம்ம ஒரு நிமிடம் பகவானை நினச்சி நம்ம இப்போல்லாம் டெடிகேட் பண்ணால் கூட அதுக்குனுடைய பலன் எண்ணற்ற பலன் இருக்குது. அது நமக்கு சொன்னால் புரியாது, அவ்வளோ அளவுக்கு இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணா, 10,000 வருடங்கள் இப்படி தபஸ் பண்ணுறார். ருத்ரகீதை சொன்னால் சிவபெருமான் வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார். அப்போது அப்படியே அந்த வருஷ சஹஸ்ர ஆந்தே முடிவில் புருஷஸ்து சனாதன பகவான் அழகாக காட்சி கொடுக்குறான். அந்த பரபிரம்மத்தை பார்த்த உடனே தேஷாம விரபூத் கிருச்சரம் சாந்தேன சமயன் ருச்சா, அந்த களைப்பு இருக்கே அப்படியே நீங்கி விட்டான். அந்த டயர்ட்னஸே போயிடுதான். அவர் எப்படி வந்தாராம், சுபர்ண ஸ்கந்தம் மாருடோ மேரு சுங்க விமாம்புதக. மேருமலையினுடைய சுங்கம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் மேரு இல்லையா? அதனுடைய சுங்கத்துக்கு மேலே அம்புதம் நீரை அப்படியே வச்சுட்டு கருணை மழை பொழியிற கார்மேகம் இருக்கா மாதிரி கருடோபரி கமனனா பகவான் அங்கே காட்சி அளித்தார். அதை பார்த்து அவருடைய அந்த பீத்த வாச அழகான மஞ்சள் பட்டு மணி கிரீவா கௌசவமணி அணிந்த அந்த அழகான கழுத்து, அவருடைய குருவன் விதிமிராதிஷ, அவருடைய அந்த அழகான ரூபம் என்ன இருக்கு, அந்த திஷத்தையே வெளிச்சத்தில் அப்படி ஆழ்த்துடுத்தான். அவ்வளவு சூரிய கோட்டி பிரகாசனா பகவான் கருடாரோடனா அங்கே காட்சி தந்தார். அவருடைய அந்த அழகு எப்படி இருந்ததுன்னா, காசிஷ்ணுனா கனகவர்ண விபூஷணேன, கனகத்தினாலான விபூஷணங்கள், அதாவது சொர்ண ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கா. இதில் கான்ட்ராஸ்ட், நீல திருமேனியில சொர்ண ஆபரணங்கள். அது பிராஜத் கபோல வதனம், அந்த கண்ணங்களும் அந்த வதனமும் இருக்கே, முகமும் இருக்கே, அப்படி ஒளி வீசத்தான். விலசத் கிரீட, அழகான சூரிய கோடி பிரகாச கிரீடம் அணிந்து கொண்டு அஷ்டாயுதைர் அனுசரை முனிபிகி சுரேந்திரைர் ஆசேவிதோ கருட கிண்ணர கீர்த்தி. அவ எல்லாம் எப்படி விஷ்ணு பார்ஷதர்கள் அங்கே நிற்கிறா, தேவர்கள் இருக்கா, எல்லாரும் இருக்கா, எல்லாம் அப்படியே ஸ்துதி பண்ணுகின்ற அழகான ரூபத்தை பார்த்தா. இப்போ நீங்கள் பார்க்கறச்சு எல்லாம் பகவான் தனியாக வரலை. போன வாட்டி பார்த்தோம், அழகான வெண்குச்ச கொடையை வீசிண்டு சாமரம் வீசிண்டு எல்லாரும் வந்தா அப்படின்னு. அப்போ இவர் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அங்கே வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, பீனாயுத அஷ்டபுஜ மண்டல மத்திய லக்ஷ்மியா ஸ்பர்தஸ்ரீயா பரிவர்த்தோ வனமாலயாத்யா, அழகான ஸ்ரீயை வக்ஷசலத்திரம் உருண்டு திரண்டு அந்த வக்ஷசலத்தில் அழகான 8 திருக்கரங்களோட லக்ஷ்மி பிராட்டியோட காட்சி கொடுக்கிறார். அதோடு சேர்ந்து அழகான வனமாலை, அது போட்டி போடுறதான் லக்ஷ்மி பிராட்டியோட வனமாலைன்னு நம்ம சொன்னோம். எல்லா வித கலர்களும் இருக்கும் இல்லையா? பகவானே வனமாலை தான். அவர் நீல திருமேடி, அதில் சொர்ண ஆபரணங்கள் மஞ்சள், நீல திருமேனி நீல பூக்கள், சொர்ண ஆபரணங்கள் மஞ்சள் பூக்கள், சிவந்த உதடு, சிவந்த புஷ்பங்கள்,
அழகான வெளுத்த கௌசுபமணி, வெளுத்த புஷ்பங்கள், இளம் சிவப்பான தாமரை முதற்கொண்ட பூக்கள், சாக்ஷாத் லக்ஷ்மி பிராட்டி இல்லையா? அப்படியே அவரே வனமாலை தான், அவர் ஒரு வனமாலை போட்டுட்டு அது போட்டி போடுறான். லக்ஷ்மி பிராட்டினுடைய அழகு முன்னாடி அவ்வளவு அழகா இருக்கான். இப்படி அவர் அப்படி பார்த்த உடனே பேசினாரா, எப்படி இருக்கு? பர்ஜன்ய நாத ருதயா, பர்ஜன்யம் மாதிரி இருக்கான், கம்பீரமா இருக்கு. இடி 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 பேரிடையான அழகான குரல், இடினா பயமுறுத்துறது இல்லை, அழகான கம்பீரமான குரலோட அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச வரம் விரணீத்வம் பத்ரம் வோ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். யூஎம்ஏ நிருப நந்தனாக 10,000 வருடங்கள் தபசு பண்ணா. அவன் வந்து தபஸ்விகள்னு சொல்ல, நிருபநந்தன. நீங்க பேசிக்கலி இவ யாரு? பிரச்சேதசுகள், பிராச்சீன பிரவேசனுடைய அரசிளம் குமாரர்கள். அதனாலதான் நிருபநந்தனாக சௌஹார்த்தேனா பிரதக் தர்மா துஷ்டோகம் சௌஹிருதேனவக. அப்போ ரொம்ப அழகாக நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த சுஹுர்த்தான அந்த ஹிருதயம், சுஹுர்த்து அன்போடு இருக்கின்ற அந்த இதயத்தோடு இருக்கையில வரம் ரிணி, வரம் விரணீத்துவம், வரச கேளுங்கோ, வரம் கொடுக்குறேன் அப்படின்னு பகவானே சொல்றார். அது மட்டும் இல்லை, இப்படி பிரச்சேதசனுடைய சரிதம் படிக்கிறோமே, இதை நம்ம நினைச்சாலே போறோம், நமக்குள்ள ஒத்துமை வந்துருங்கிறான். ஏன் 10 பேர் ஒரே மாதிரி இருக்குதா? துர்லபியம். அதனால அவர் சொல்றார், யோ அனுஸ்மரத்தி சந்தியாயாம், சந்திய நேரத்துல யுஷ்மானுதினம், உன்னை பற்றி நினைத்தாலே, உன்னுடைய புகழை பேசினாலே, உங்களுடைய புகழை பேசினாலே அந்த நரர்களுக்கு தஸ்ய பிராத்ருஷ்வாத்ம சாமியம் ததா பூதேஷு சௌஹிருதம் இல்லையா? அப்போ ஒற்றுமை கூடும், பாசமா சுஹൃத்தா இருப்பாவா. இதை கேட்டாலே போறோம். அது மட்டும் இல்லை, நீங்க இப்ப ருத்ரகீதையை சொன்னேலே, அந்த ருத்ரகீதை ஏத்துமாம் ருத்ரகீதேன்னு சாயம் பிராதக, காலம்பரையும் சாயங்காலமும் சமாஹிதாக ஸ்துவந்த அகம் காம வராந்தஸ்யே பிரஜாம் ச சோபனாம். எனக்கு என்ன இதெல்லாம் இந்த ருத்ரகீதையை இப்போ சொல்லி என்னை ஸ்துதி பண்ணேன்னா எல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். இது அழகான மெய்ஞானம் கிடைக்கும், பரபிரம்மத்தினுடைய அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, ருத்ரகீதை எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து 2-3 கிளாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ருத்ரகீதை நத்திங் பட் சாராம்சம் ஆஃப் பாகவதம். ஞாபகம் இருக்கா? அது யார் சொன்னார்? ருத்ர சொன்னார். அதனால இது படிச்ச அப்புறம் நீங்க உங்களுடைய கிரகத்துக்கு போயிட்டு ருத்ரகீதையை திருப்பி படிக்கணும். அதை படிச்சா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நோட் மாதிரி எழுதிட்டேன்னா, அதை திருப்பி படிச்சேன்னா எந்த அத்தியாயம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இண்டெக்ஸ் பார்க்கறத விடுங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் படிக்கலைனாலும் காத்தாலையும் சாயங்காலமும் மனசுல நினைச்சா கூட போருமே இல்லையா? அதை அவர் சொல்றார் ரொம்ப அழகா. ஏன் அதுக்காக சொல்றோம்? அது அவர் கொடுக்கறது என்னது? அவர் அந்த பகுத்தறிவை கொடுக்கிறார், என்னத்துக்காக பிறந்திருக்கோன்ற அறிவை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுடைய அதோவா உஷதி கீர்த்தி லோகானு பவிஷ்யதி, உங்களுடைய கீர்த்தி லோகத்திலெல்லாம் பரவட்டம் அப்படின்னு சொல்றார். பருவம்னே பவிஷ்யத்தினே சொல்றார், இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். அது மட்டும் இல்ல, பவிதா விஸ்ருதஹ புத்ரோ அனவமோ பிரம்மனோ குணைஹி ஏதாமத் வீரியேன திரிலோகிம் பூரயிஷ்யதி. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது திரிலோகத்தையும் பூரயிஷ்யதி நிரப்புவான். மக்கள் செல்வத்தினால அவன் நிரப்புவான், புகழோடு வாழ்வான் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, இதை கேட்டுட்டு இது யார் உங்களுக்கு பெண்ணா வரப்போகிறாங்கிறத சொல்றார். எப்படி கர்தம பிரஜாபதிக்கு பகவானே தேவஹூதின்னு ஒரு பொண்ணு வரப்போறான்னு சொன்னாலோ, அதே போல பிராச்சேதஸ் கிட்ட சொல்றா, கண்டோக பிரம்லோச்சியா லப்தா கன்யா கமலலோச்சனா. எவ்வளவு அழகான பேர் பாருங்க. கண்டு மகரிஷினுடைய தபச கலைக்கிற பிரம்மலோச்சனான்னு ஒருத்தி வந்தா, கண்டு மகரிஷிக்கும் பிரம்மலோச்சனைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அதுதான் கமலலோச்சனா. சரியா? அந்த தாம் சாவவித்தாம் ஜஹ்ரூர் பூருகா நிருபநந்தனாக. அவ என்ன பண்ணா, இந்த குழந்தைய விட்டுட்டு அவ போயிட்டா. ஏன்னா வந்ததே சொர்க்கத்துல இருந்து தானே, அப்சர ஸ்திரீ தானே. அதை விட்டுட்டு போனா, அதை எடுத்துட்டு இங்க இருக்க பூருகா, இங்க இருக்கிற தரவக மரங்கள் இருக்கே, அதெல்லாம் எடுத்து வளர்த்துது அப்படின்னு சொல்ற. அந்த வளர்த்தது உடனே மரங்கள் எப்படி வளர்க்கும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சாப்பிட வேண்டாமா அது பண்ண வேண்டாம்னா, மூலிகைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்காள். அதனால தானே இன்னைக்கு பௌர்ணமிக்கு கிரிவலம் போறோம். ஔஷதாதி அந்த காற்று நம்ம மேல படட்டம் தானே கிரிவலம் போடுறோம் இல்லையா? பூர்ண சந்திரனா இருக்கு. அந்த பூர்ண சந்திரனை கருணையோடு பாலை புகட்டினார். அது அவர் சொல்றார். சுச்சாமா பச்சின் இருக்கு,
சுச்சாமா. இந்த பேரை நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம். சுச்சாமா ஞாபகப்படுத்துங்க. குச்சேலனுடைய மனைவி பேரு சுச்சாமா. சுஷீலான்னு சொல்ல மாட்டா, சுச்சாமா. பசினால வயிறு ஒட்டின்னு இருக்கு சுச்சாமா. சுச்சாமா அவ முக்கே ராஜ சோமஹ பியூஷ வர்ஷ்ணிம். அழகான சோமன் இருக்கானே, சந்திரமா, அவர் அழகான அந்த குழந்தைக்கு சோமஹ நல்ல அமிர்தம் பொழிகின்ற அந்த ஆள்காட்டி விரல் அப்படியே எடுத்து வைக்கிறாராம் அந்த குழந்தையோட வாயில. அப்போ இதே மாதிரி அது இந்த குழந்தை அப்படியே வளர்ந்துட்டே இருக்கே, அந்த குழந்தை உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. நீங்க தபசு முடிச்சது போறோம், 10,000 வருடங்கள் ஆயிடுத்து. இனியும் தாமதிக்காமல் போய் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். திரௌபதிக்கு முன்னாடி வந்துருச்சு இது இல்லையா? 10 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பெண்ணை மணந்து கொள்கின்றார்கள். அப்போ எல்லாரும் ஏன் அப்படி அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 10 பேர் எப்படி அப்படின்னா, அவ சரீரத்துல தான் 10 பேரா இருக்கா, மனசாலையும் செய்கையாலும் ஒருத்தரா இருக்கா. அதனால தானே இவ்வளவு நாள் ஒன்னா சேர்ந்து அவளை தபஸ் பண்ண முடிஞ்சது. அப்ப அவர் சொல்றார், எல்லார்கிட்டையும் அவளும் என்ன பண்ணுவா தெரியுமா, அவள் நல்ல பத்தினியாக இருப்பாள். ஒரு இடத்திலும் அவர்களுக்கு தன்மைக்கு ஏற்ற ஒரே பத்தினியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி 10 லட்சம் தேவ வருஷங்கள் நீங்கள் இந்த இன்பங்களை சுகித்திருப்பீர்களாக. எது 10,000 வருஷம் தபஸ் பண்ணாச்சு, இப்ப 10 லட்சம் எவ்வளவு மடங்கா எடுத்துன்னு பாருங்க, மல்டிப்ளை. அதனாலதான் சொல்றது, நம்ம பண்ற ஒன்னொன்னும் கணக்கு வச்சுக்கலாம். சத் விஷயங்களை கேட்கறதோ சொல்றதோ படிக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு மேன்மையை மட்டும்தான் கொடுக்கும் இது. அப்ப இவர் சொல்லிட்டார், இது இந்த மாதிரி 10 லட்சம் வருஷம் சொல்லிட்டார். சகசிரமாக தௌஜசக பௌமான் போக்ஷத்தே போகான்னு, போகங்களை அனுபவிப்பார்களாகன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல அதமைய நயா நபாயின்யா பக்தியா பக்வ குணாசய. பக்தியினால அந்த என்னெல்லாம் வேண்டாத இருக்கோ அதெல்லாம் ஒழித்துட்டு பக்தியினால என்னை நினைத்து கொண்டு என்னிடத்தில் வந்து சேர்வீர்களாக அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்றார். அது மட்டும் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னார், பகவானே சொல்றார். திருப்பியும் முத்தாய்ப்பா பாகவதம்னா என்னத்துக்காக படிக்கிறோங்கிறத நான் முன்னாடி சொன்னேன். 2-3 அத்தியாயத்துக்கு திருப்பி ரீஐட்ரேட் பண்ணிட்டே இருப்பா, சொல்லிகிட்டே இருப்பா. பகவான் சொல்றார், கிரகேஷ்வா விஷதாம் சாபி பும்சாம் குஷல கர்மனாம் மத்வார்த்தாயாதயாமானாம் ந பந்தாய கிரகாமதாக. என்னுடைய சரிதம், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய லீலா வினோதங்கள், இதை கேட்டுட்டே கழிக்கிறவனுக்கு அந்த பந்தங்கள்ன்றதே இருக்காது. இல்லறத்தில் இருந்தாலும் நாம் கட்டுப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய மனமெல்லாம் பகவான் இடத்துல போயிடும். இது கேட்க 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 ரிஃபைன் ஆகிடுங்கிறார். இதையே இன்னும் 5வது ஸ்கந்தத்துலையும் பார்க்க போகிறோம். எப்படி 2 அத்தியாயங்களுக்கும் உங்களுக்கு வரும். அதனால தான் அந்த நோட்ஸ் எடுக்க சொன்னேன். இதுதான் அண்டர்லைங் விஷயம். இதுதான், நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பகவானுடைய கதை கீர்த்தன ரசத்தை கர்ணங்களினால் அனுபவி, அவ்வளவுதான் விஷயம். அப்ப அது அடுத்து சொல்றார், டெய்லி, அதாவது நவ்யக்த விருத்திய யஜ்ஞயோ பிரம்மவாதிபி ந முஹ்யந்தி ந சோச்சந்தி ந ஹிருஷ்யந்தி யதோ கதாக. அவனுக்கு இதையே கேட்டுட்டு இருக்கான். யாரு நித்தியம் நித்தியம் பகவானுடைய கதா குணங்களை கேட்கிறவனுக்கு ந முஹ்யந்தி, அவனுக்கு இந்த மோகங்கள் இருக்க போறது இல்ல. நான் சோச்சந்தி, அழ போறது இல்ல. இவ பேசல அவ பேசல, அவ அப்படி பண்ணிட்டா இவ அப்படி பண்ணிட்டா, அந்த கவலையே இருக்காது. சோச்சந்தி எப்பயும் சுதிச்சுட்டு இருக்கவன் தான் சோத்தந்தி. அதுதான் அந்த சூத்ராங்கிற அந்த வேர்டு வந்தது. அப்போ நம்மள மேலே எடுத்துக்கணும். அடுத்து சொல்றார், அது மட்டும் இல்ல நான் ஹிருஷ்யந்தி ஏதோ கதாக. இது ஒரு பொருள் வந்ததோ ஒரு இது இருந்ததுன்னா ஒரு சட்டுன்னு ஒரு சந்தோஷம் வரதே, அது அவர்களுக்கு இருக்காது. அந்த சந்தோஷம் இல்லைன்னா துக்கமும் இல்லை, எழுந்துட்டோங்கிற துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்பொழுதுமே நித்திய முக்தனாக இருப்பான்னு சொல்லி பகவான் ஆசீர்வாதம் பண்றார். மைத்ரேய சொல்றார், பகவான் அப்படி தரிசனம் பண்ணிட்டார். அதனால இவர்களுக்குன்னு இருந்த ரஜஸோ தமசோ இருந்த குணங்கள் எல்லாம் நீங்கினேன்னாரு. உடனே நம்ம நினைச்சுக்கோண்டா, நம்மள மாதிரி ரஜஸ் தமஸ் இல்லை, அவர்கள் தபோனிஷ்டையாயிருந்த தமசு, அப்படிதான் நாங்க யோசிக்கணும் இல்லையா? அதெல்லாம் நீங்கிடுத்தான். பகவான் இப்படி சொன்ன உடனே அவ சுகிருத்த ஹிருதயத்தோட கிருதாஞ்சலி, அப்படியே அஞ்சலிக்கு அசனா அவ இருந்தா. பிரச்சேதஸ் இப்ப பகவானை பார்த்து சொல்றா, நமோ நம கிளேஷ விநாசாய. நம்ம எல்லாருமே படிக்கலாம். நமோ நம கிளேஷ விநாசனாய நிரூபிதோதார குணாவயாய மனோவச்சோ
வேக புரோஜவாய சர்வாக்ஷமார்கை ரகதாத்வனே மே நமஹ. அவன் நமஸ்காரம்னு சொல்றார். என்ன நமஸ்காரம்? பகவானே, நீர்தான் கிளேச விநாசன். இதுதானே நம்ம வந்து தியான ஸ்லோகத்தில் சொல்கிறோம். கிளேச வினா இல்லையா? கிருஷ்ணன் சொல்கிறச்சே கிளேசங்களெல்லாம் நீக்குபவர். அப்போது நான் என்னெல்லாம் பாடின்னு இருக்கேனோ, மனசும் வச்சனமோ எல்லாம் வந்து உன்னுடைய திருவிளையாடல்களை யாரெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காளோ அதை தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு, உமக்கு சர்வாக்ஷ மார்கைரகதாத்மமா ஆத்மம் சர்வாத்மனா இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அடுத்து சுத்தாய சாந்தாய நமஸ்வனிஷ்டயா சத்வயாய நமோ இப்போ வந்து முதல் ஸ்லோகம் சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகம் சொன்னோடனே இது என்னன்னு தெரிஞ்சிடும். சுத்தாய பகவானே, சுத்தனாக சாந்தனாக ஸ்வனிஷ்டனாக மனசிய பார்த்தம் விலசத்வயாய. என்ன விலசத்து? நீ ஒருத்தந்தான், ஆனா ரெண்டா தெரியுற. எங்களுக்கு ரெண்டா தெரிஞ்சவன் என்ன இருக்க, மூணா இருக்க. என்ன? ஜகத்தை சிதி பண்ணி சிருஷ்டி பண்ணி சிதி பண்ணி சம்ஹாரம் பண்ணி ஒன்றாய் இருந்தவன் இரண்டாய் பிரிந்து மூன்றாய் பிரிந்தாய். பாகவதம் அவ்வளவுதான், பாகவத சாரம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றா. இப்போ அப்படிப்பட்ட பகவானே, நீரே மூன்றாக இருக்கின்ற உமக்கு நமஸ்காரம்னா. அடுத்து நமோ விசுத்த சத்வாய ஹரையே ஹரிமேதசே வாசுதேவாய கிருஷ்ணாய பிரபவே சர்வசாத்வதாம். இவர் விசுத்த சாத்வீக ரூபிணி. அதை அவர் சொல்லிட்டு, பகவானே உமக்கு எல்லாவற்றிலும் நீர்தான் இருக்கேன், நீரே எல்லோருக்கும் ஹரிமேதஸ் தலைவனா இருக்க இல்லையா? அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு, நம கமல நாபாய நம கமல மாலினே நம கமல பாதாய நமஸ்தே கமலேஷனே. அழகான கமல கண்ணனாக, கமல நாபியாக, கமல மாலினியாக இல்லையா? கமலம் கமல பாதமாக, மொத்தத்துக்கும் ஒட்டுமொத்த கமலமா இருக்கார், கமலேக்ஷணனாக இருக்கிறார். அடுத்து நம கமல கிஞ்ச சர்வபூத நிவாச நமோ யுங்ஷமஹி சாட்சி. நீர்தான் சாட்சி, எல்லாத்துக்கும் என்னத்துக்கு சாட்சி? அதனால்தான் எல்லாருலையும் இருக்க. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? கமல கிஞ்சல். இது முன்னாடி சொல்லியிருக்கோம். பாவத்துல தான் இந்த அழகான எக்ஸாம்பிள் வரும். பூவினுடைய மகரந்தத்தின் இருக்கின்ற அந்த மஞ்சள் பட்டு, அதை ஒத்த மஞ்சள் பட்டு, அந்த கேச்சரி, அதை பத்தி சொல்றார் அவர். அழகான கமலத்தினுடைய அந்த மகரந்தம் மாதிரி ஒரு அழகான மஞ்சள் பட்டை கட்டின்னு இருக்கே, ரொம்ப அழகான. அதுதான் அந்த பிசங்க அமல வாசம்னா ஆடை இல்லையா? அதை சொல்லிட்டு சர்வபூத நிவாசாய நமோ. நீதான் எல்லா பூதத்திலையும் இருக்க, நீதான் சாட்சியாகவும் இருக்க இல்லையா? அடுத்தது ரூபம் பகவதா துவேதம் அசேஷ கிளேஷ சம்சயம். அசேஷ கிளேஷம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்கிறது நீர் மட்டும்தான். அது வந்து நம்ம ஏதோ பணம் தான் நம்மளுடைய துன்பம் நீக்கிறது, டாக்டர் தான் நம்ம துன்பத்தை நீக்கிறாருன்னா அது அறியாமை இல்லையா? அதை ரொம்ப அழகா அதையும் சொல்லிட்டா, ரொம்ப அழகா. இப்படிப்பட்ட பகவானே அவருடைய கருணையை சொல்லி சொல்லி என்ன சொல்றா, நீர் வந்து எல்லோருக்கும் தீனேஷு வத்சலைஹி, அதான் தீன பந்துன்னு பாடுறோம். தீனர்களுக்கும் நீதான் பந்து இல்லையா? தீன வத்சலைஹி. அப்படிப்பட்ட பகவானே எங்களுக்கும் நீதான் பந்துவா இருக்கின்றன்னு அவருக்கு நமஸ்காரத்தை சொல்லிட்டு, இப்படி எங்களுக்கு உன்னை பார்த்தாலே போறோம், உன்னை ஏனாப சாந்தி பூதானாம், எந்த பூதமும் ஒரு நிமிடம் பகவானை நினைச்சாலே போறமே அவர்களுக்கு சாந்தி கிடைக்குமே இல்லையா? அவருடைய அந்த பெரிய அந்தர்யாமியா இருக்க பகவானை பத்தி அந்தர்ஹிதோர் அந்த ஹிருதே, நீதான் அந்தர்யாமியா இருக்க. அப்போ நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். கஸ்மான்னோ வேத நாசிஷக, இதை உன்னை தவிர்த்து வேற யாருக்கு தெரிஞ்சிட போறது? கஸ்மான்னோ வேற யாருக்கு இதை பத்தி தெரியும்? அசாவேவ வரோ அஸ்மாகமீப்சிதோ ஜெகதப்பதே பிரசன்னோ பகவான் ஏஷாம் பவர்க குருர் கதிஹி. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். அப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு கதியாக இருக்கிற ஒன்றிடத்துல ஒன்று தான், சுகுர்த்தா, நல்ல ஹிருதயம் உள்ளவரா, எல்லார் இடத்துலையும் ரொம்பவும் ஸ்நேகத்தோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை,
இந்த இந்த அனந்தனா இருக்கேள் நீங்க, ஆதி அந்தம் இல்லாதவராக இருக்கின்றீர்கள் நீங்க. அப்படி இருக்கிறச்சே உங்களை விட்டுட்டு எங்களுக்கு பெரிய வரமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் ஏதோ கர்மத்தை பண்ணி பிறவி எடுத்துட்டு எல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கோம். அதுக்கு இந்த மோட்சங்களையோ இல்லை புண்ணிய விஷயங்களையோ நாங்கள் கேட்க போறதில்லை. ஏன்னா நீ இருக்கிறதே போகிறோம், உன்னுடைய சரணகமலங்கள் அது போகிறோம். அந்த 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 உன்னுடைய சரணகமலங்களையும் உன்னுடைய அழகான கல்யாண குணங்களையும் நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜீவராசிகளையும் அதை இதை கேட்டா போறோமே, அந்த பகைமைங்கிறதே நீங்கிடுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அப்போ அவர்கள் சொல்லிட்டு இருக்கச்சே என்னன்னா, யாரெல்லாம் எத்திர நாராயண சாட்சாத் பகவான் ஞாசினாம் கதிகி சம்ஸ்தூயதே சத் கதாசு முக்த சங்கைஹி புனப்புனக. முக்த சங்கர்களோட சங்கம் வேண்டும், சத்சங்கம் வேணும். அந்த முக்தர்கள் எப்பொழுதுமே அனுசியூத்தம் பகவானை நினைச்சோண்டு அவருடைய கதா விலாசங்களை சொல்லி கொண்டிருந்தாலே போறோம். அதனால என்னாகும், we will get detachment. அதுதான் முக்கியம் இல்லையா? அது சொல்லிட்டு அவர் சொல்றார், இதெல்லாம் இந்த நம்ம இது ரொம்ப அழகா இவரே சொல்றா. அதாவது எல்லாத்தையும் தேஷாம் விசரத்தாம் பத்னியாம் தீர்த்தானாம் பாவனேச்சைய, தீர்த்தங்கள் எல்லாம் போய் குளிச்சுட்டு பாவனமாக்கிக்கிறது, சுத்தமாக்குறது. நம்மளும் கங்கா யாத்திரான்னு சொல்லி போயிட்டு பண்ணிட்டு திருப்பி பாப்பங்களை பண்றோமே, அது இல்லை விஷயம். அவர் சொல்ற, இந்த சாது சங்கம் கிடைச்சா போறோம், இதுக்காக செலவு பண்ணிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையா? எல்லாம் பேக்கேஜ்னா சும்மாவா? இப்பெல்லாம் இதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய, எளிதில் கிடைக்கிறதெல்லாம் மதிப்பே இருக்காது. நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ரொம்ப சுலபமாக எதாவது கிடைக்குதுன்னா மதிக்க மாட்டான், கஷ்டப்பட்டு பண்ணுறதா மதிப்பான். நம்ம பக்கத்துலேயே நல்ல பெருமாள் இருந்தேன்னா இதெல்லாம் விட்டுட்டு இல்லைண்ணா 4 பஸ்ஸை பிடிச்சி போட்டுட்டு வருவேன் அப்படின்னா இவர் யார் இல்லை. அந்த மாதிரி ரொம்பவும் துர்லபியமான விஷயம் கிடைக்கின்ற முக்த சங்கமான சத்சங்கம் கிடைச்சாலே போறோமே, பாவனமாக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களை விட முதன்மையானதே அப்படின்னு யார் சொல்றா? பிராச்சேத சொல்றா. சொல்லிட்டு இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் விட்டுட்டு நீதான் மிருத்யோர் பிஷக்கு பேஷஜம் பிஷக்குன்னு சொல்லணும்னா வைத்தியோ நாராயணோ ஹரின்னு. அப்போ மிருத்யுக்கு பிஷக் யாரு, மருத்துவம் யாரு? நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட உமக்கு வயம் து சாக்ஷாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்ஷு க்ஷணசங்கமேன. ரொம்ப அழகாக பரமசிவன் இப்படி வந்தார், தர்ஷனம் கொடுத்தார், எங்களுக்கு இந்த மாதிரி பெயரெல்லாம் கொடுத்தார், உங்களையும் நாங்கள் சரணாகதி பண்றோம். ஏன்னா பரமசிவன் ருத்ரகீதை சொல்லிட்டு போயிருக்கார். அது சொல்லிட்டு இப்போ அதாவது என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்கார். நம்ம என்ன பண்ணோமோ குருவுக்கு, அதாவது என்ன ஸ்வதீதம் குரவக பிரசாதிதா விப்ராஷ விருத்தாஷ சதானுவர்த்தியா ஆர்யானதாக சுகிருதோ பிராதரஷ சர்வாணி பூதானிய அசூய இவ. அப்போ எல்லா ஜீவராசிக்கும், யாரு சுகுர்த்தா இருக்கட்டும், அதாவது நண்பர்களா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளிலும் உன்னை கண்டு உனக்காக உன்னையே நினைச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணினாலும் அதுவே பெரிய தபசாயிடுறது, அதுல நீ துஷ்டி ஆயிடுற. பாகவதன் சார்க்கு தான் அவன் சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு நாளையும். அதை சொல்லிட்டு, பகவானே நீர் யாரு, நம்ம சமாய சுத்தாய புருஷாய பராயச்ச வாசுதேவாய சத்வாய துப்பியம் பகவதே நமஹ. அப்படிப்பட்ட பகவானே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சிவபெருமான் அவர்களுக்கு சொன்ன அந்த அழகான தத்துவங்களை எல்லாம் எடுத்து, இது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவ கத்துக்கிட்டா ருத்ரகீதையில இல்லையா, பாகவதத்தை இதெல்லாம் திருப்பி கொடுக்குறா பாருங்க. அது அழகாக ரீஹைட்ரேட் பண்ணி இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணா. அப்போ மைத்ரேய வாச்சா விதுரர் சொல்கிறார், விதுரர்கிட்ட மைத்ரேயர் சொல்கிறார், இப்படிலாம் இவ சொன்ன உடனே பிரீதஸ்தி அத்தியாயம், உங்களுக்கு என்ன பிரீத்தியோ உங்களுடைய மகிழ்ச்சிக்கு உண்டானது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவர் முன்னாடியே அவர் திரோதானம் ஆயிட்டார். ஆசீர்வாதம் பண்ணி அங்கேருந்து போயிட்டார். போன உடனே இவன் அவ்வளவு நாள் எங்கே இருந்தா, சலீலாத் நீரில் நின்றுட்டு தபசு பண்ண 1000 வருடங்கள் யோசிச்சுப்பாங்க. அந்த சலீலாத் பிரச்சேத்தை உதன்பதக வெளியில் வந்த உடனே அங்கே பார்க்குறா, வீக்ஷியா குப்பியன் திருமைஷ்சரந்தம், காலை வைக்க முடியல, திருமை ஃபுல்லாக மரங்கள்தான் இருக்கு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் கோபம் வருது, என்ன நடக்க முடியாமல் இது பண்ண முடியாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
ததோ அக்னி நிமார், அப்படி வாயை திறந்தாலும் அக்னி வந்துட்டான்ல. அவ்வளவு நாழி இருந்த அந்த யோக சக்தி, அந்த நம்மளே இந்த வாய் திறந்தா கொஞ்சம் ஹீட் வருதோன்னு பகவானே அந்த ஜிஹ்வால நீரையும் வாயில் அந்த அக்னியும் தானே இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ அப்படி வாயை திறந்த உடனே பிரளய காலத்தில் வரா மாதிரி அப்படி ஒரு பெரிய அனல் வந்துட்டான். அது அப்படி அந்த வந்த உடனே அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாம்பலாகிடுது. தருக்கள் எல்லாம், அங்கே இருக்க மரங்கள் எல்லாம் கொஞ்சம் சாம்பலாகிடுது. உடனே அங்கேருந்து இவர் பயந்துட்டார். யார்? பஸ்மம் பண்ணின உடனே அவர் பிதாமகர் வந்துட்டார், பிரம்மதேவர் வந்துட்டார். ஐயோ நிறுத்துங்க போகிறோம், டீஃபாரஸ்டேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார், அமைதி பண்ணினார். அப்போது பிரம்மர் சொன்ன மாதிரியே அவள் இந்த மரங்கள் பாதுகாத்து வைத்திருந்ததே அந்த பெண் குழந்தை கமலலோச்சனை, அந்த கமலலோச்சனையை அவருக்கு கொடுத்தார். இந்த டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி அவர் தாரவாத்து கொடுத்த மாதிரி கொடுத்தார். அப்போது அந்த பெண் குழந்தையை பிறந்து கொண்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணவச்சே, நீங்கள் அந்த பெண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சந்ததி உண்டாகட்டும் சொன்னாரோன்னு. அப்போ அந்த கமலலோச்சனைக்கும் இந்த பிராச்சேத்திஸ்குமான ஒரு குழந்தை பிறந்தது, அதான் தக்ஷன். சரியா? இந்த தக்ஷன் வேற, பிரம்மதேவனுடைய சாயையிலிருந்து வந்த தக்ஷன் வேற. அப்போது சாக்ஷுஷ மன்மந்திரம் தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த தக்ஷன் மக்களை எல்லாம், பிரஜாபதி அவர் தான் சொல்லிட்டாரு, பிரஜாபதியை உற்பத்தி பண்ணி நல்லா வாழ்வான்னு சொல்லிட்டாரு. அதே போல் இந்த தக்ஷன் ரொம்பவுமே ஸ்வயோபாதத்த தாக்ஷாஷ்ட கர்மனாம் தக்ஷம் அப்ருவன்னு, ரொம்பவும் தக்ஷன் அப்படின்னு ரொம்ப நல்லா எல்லாம் கெட்டிக்காரத்தமாக பண்ணுவான்ற அந்த அர்த்தத்தோடு சேர்ந்து கொண்டு அவரெல்லாம் தக்ஷன்னா அவன் பிரஜாபதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அவருடைய முக்கியம் இது தானே, பிரஜாபதி தானே, அவரை முடிசூட்டினான்னு சொல்லி முடிக்கிறார் 30வது. ஹரி ஓம். அத சதுர்த்த ஸ்கந்தே த்ரிம்ஷோऽध्यायः. इन्द्रोवाच हे त्वया पिहिता ब्रह्मन् सुधा प्रचीनवर्षः ते रुद्रगीतेन हरिं सिद्धिमापुः प्रतोषघां किं बार्हस्पत्येह परत्रवाद कैवल्यनादप्रियपाशोवर्तिनः आसाद्य देवं गिरिशं यदृच्छया प्रापुः परं नूनमतः प्रचेतसा. मैत्रेयोवाच प्रचेतसो अन्धरुधदौ पिदुरादेशकारिणः जवयज्ञेन तपसा पुरञ्जनमतोषयन् दशवर्षसहस्रान्ते पुरुषस्सु सनातन तेषामाविरभूत्कृष्णं शान्तेन शमयन् ऋचा सुपर्णस्कन्दमारूढो मेरुशृङ्गमिवाम्बुधः पीतवासा मणिग्रीवः कुर्वन् विधिमिरादशः काशिष्णुना कनकवर्णविभूषणेन भ्राजत्कपोलवदनो विलसत्किरीट अष्टायुधैः अनुचरैर्मुनिभिः सुरेन्द्रैः आसेविदो गरुडकिन्नरगीतकीर्तिः पीनायदाष्टभुजमण्डलमध्यलक्ष्म्या स्पर्धश्रिया परिवृतो वनमालयाध्य बर्हिष्मदः पुरुष आह सुतान् प्रपन्नान् पर्जन्यनाधृतया सकृणावलोकः. श्रीभगवानुवाच वरं वृणीत्वं भद्रं वो यूयं ये नृपनन्दनाः सौहार्देन पृथग्धर्मा तुष्टोऽहं सौर्देन वः यो अनुस्मरति सन्ध्यायां युष्मान् अनुदिनं नरः तस्य भ्रातृष आत्मसाम्यं तदा भूतेषु सौहृदं ये तु मां रुद्रगीतेन सायं प्रातः समाहिताः स्तुवन्त्यहं कामवरान् दास्ये प्रज्ञां च शोभनां यद्यूयं विधिरादेशम् अग्रहीष्टमुदान्विताः अतो व उषधीकीर्तिर्लोकान् अनुभविष्यति भविता विश्वतः पुत्रो अनवमो ब्रह्मणो गुणैः ये एधामात्मवीर्येण त्रिलोकीं पूरयिष्यति खण्डोपरं लोचया लब्धा कन्याकमललोचनां तां चापवित्तां च गृहोर्भूरुहा नृपनन्दनाः शुश्रामया मुखे राजसोमः पीयूषवर्षिणीम् देशिनीं रोदमानाय निडरे सदयान्विदः प्रजाविसर्गादिष्टाः पित्रा मामनिवर्तदा तत्र कन्या वरारोहां धामोद्वहद माचिरम् अपृथग्धर्मशीलानां सर्वेषां वहसो मध्यमा अपृथग्धर्मशीलेयं भूयात्पत्न्यर्पिताशया दिव्यवर्षसहस्राणां सहस्रमहोदौजसः भौमान् भोक्ष्यत भोगान् वै दिव्यांशानुग्रहान् मम अतमय्यनपायिन्य भक्त्या पक्वकुनाशयाः उपयास्यतमद्धाम निर्विद्य निरयादतः गृहेषु विशदां चापि पुंसां कुशलकर्मणां मत्वार्ता यातयामानां न बन्धाय गृहामताः न व्यवधृतये यज्ञो ब्रह्मैतद्ब्रह्मवादिभिः न मुह्यन्ति न शोचन्ति न हृष्यन्ति यतो गदाः
मैत्रेय उवाच एवं ब्रुवाणं पुरुषार्थभाजनं जनार्दनं प्राञ्जलय प्रचेतसः तद्दर्शनत्वस्ततमो रजोमला गिरा गृणन् गद्गदया सुहृदमं प्रचेतसौचुः नमो नमः क्लेशविनाशनाय निरोपितोद्धारगुणाह्वयाय मनोवचो वेगभुजोवाय सर्वाक्षमार्गैरगतात्वने नमः शुद्धाय शान्ताय नमस्वनिष्ठाय मनस्य पार्थं विलसत्वयाय नमो जगत्स्थानलयोदयेषु गृहीतमाय गुणविग्रहाय नमो विशुद्धसत्त्वाय हरये हरिमेधसे वासुदेवाय कृष्णाय प्रभवे सर्वसात्वतां नमः कमलनाभाय नमः कमलमालिने नमः कमलपादाय नमस्ते कमलेक्षण नमः कमलकिञ्जल्क पिशङ्गामलवाससे सर्वबोधनिवासाय नमो ऐक्ष्महि साक्षिणे रूपं भगवदा त्वे दत्तशेक्ष्लेशसंशयम् आविष्कृतं नः क्लिष्टानां किमन्यधनुकम्पितम् एतावत्त्वं हि विभुर्भाव्यं दीनेषु वत्सलैः यतः अनुस्मर्यते काले स्वबुद्ध्या अभद्रानन्दन येन उपशान्तिः भूतानां शुल्लकानामपि हताम् अन्तर्हितो अन्तर्हृदये कस्मान्नो वेदनाशिषः असावेव वरो अस्माकम् ईप्सितो जगदः पते प्रसन्नो भगवान् येषामापवर्ग गुरुर्गतिः वरं वृणीमः याताभि नादत्वत्परतः परात् न ह्यन्दस्त्वद्विभूतीनां चो अनन्त इति गीयसे पारिजाते अञ्जसा लब्धे सारङ्गो अन्यन्न सेवते त्वदङ्घ्रिमूलमासाध्य साक्षात् किं किं वृणीमहि यावत्ते मायया स्पृष्टा भ्रममामयः कर्मभिः तावत् भवत्प्रसङ्गानां संगः स्यान्नो भवे तुलयामलवेनाभि न स्वर्गं न पुनर्भवं भगवत्सङ्गिसङ्गस्य मर्त्यानां किमुदाशिषः यत्रेढयन्ते कदा मृष्टाः तृष्णायाः प्रशमो यतः निर्वैरं यत्र भूतेषु नोद्वेगो यत्र कश्चन यत्र नारायणः साक्षात् भगवान् न्यासिनां गतिः संसूयते सत्कदासो मुक्तसङ्गैः पुनः पुनः तेषां विचरतां पद्भ्यां तीर्थां पावने चया भीदस्य किं न रोचेत तावकानां समागमः वयं तु साक्षात् भगवन् भवस्य प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः विषक्तमं त्वद्य गतिं गदास्म यन्न स्वदीदं गुरवप्रसादिता विप्राश वृद्धाश सदानुवृत्तया आर्या नता सुहृदो भ्रातरश्च सर्वाणि भूतानि अनसूयैव यन्नः सुदप्तं तपयेददिश निरन्दसां कालमदभ्रमत्सु सर्वं तदेतत् पुरुषस्य भूम्नो वृणीमहे ते परितोषणाय मनोः स्वयंभूर्भगवान् भवश्च ये अन्ये तपोज्ञानविशुद्धसत्त्वाः अदृष्टपारा अभियन्महिम्नः सुवन्त्यतोदा आत्मसमं गृणीमः नमः समाय शुद्धाय पुरुषाय पराय च वासुदेवाय सत्त्वाय तुभ्यं भगवते नमः मैत्रेय उवाच इति प्रचेतोऽपि अभिष्टुतो हरिः प्रीतस्तदेत्याह शरण्यवत्सलः अनिच्छदां यानम् अदृप्तचक्षुषां यय स्वधामानभवर्गवीर्यः अतनिर्याय सलिलात् प्रचेतस उदन्मतः वीक्षा गुप्यं द्रुमैश्चन्न घां घां रोतमिवोच्छ्रितैः तदो अग्निमारुतौ राजन्मुञ्चन्मुखतो रुषः महिं निर्विरूधं कर्तुं संवर्तकैव भस्मसात् क्रियमाणां स्थान् द्रुमान् वीक्ष्य पितामहः आगतः शमयामास पुत्रान् बर्हिष्मतोनयैः तत्रावशिष्टा ये वृक्षा भीता दुहितरं तदा उज्जहृदस्ते प्रचेत् दोभ्यो उपदिष्टाः स्वयंभुवा ते च ब्रह्मणादेशात् मारिषामवयेमिरे यस्या महदवज्ञानात् योनिजः चाक्षुषे ध्वन्द्रे प्राप्ते प्राक्सर्गे कालविधृते यः ससर्ज प्रजा इष्टाः स दक्षो दैव सुचोदितः यो जायमानः सर्वेषां तेजस्तेजस्विनां ऋचा स्वयोपाधत्तदाक्ष्य च
कर्मणां दक्षमब्रुवन् तं प्रजासर्गरक्षायाम् अनादिभिरभिषिच्य स च युयोजे अन्यांश स वै सर्वप्रजापतीन् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।